இன்னைக்கு நம்ம த ஏஜ் ஆஃப் சிவால்ரி அப்படின்ற ஒரு போம் வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து பார்க்க போறோம். ஏஜ் ஆஃப் சிவால்ரினா நல்ல வீரமான போர் வீரர்கள் இருந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க போயம்குள்ள போலாமா. பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு அப்படின்னா முன்னொரு பழைய காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. வென் நைட்ஸ் வேர் போல்டு, இங்க நைட்ஸ் அப்படின்னு சொல்றது போர் வீரர்களை தான் மென்ஷன் பண்றாங்க. நல்லா வீரமான மனிதர்களை மென்ஷன் பண்றாங்க. ஹூ வித் ஸ்வாட் ஆர் லேன்ஸ், ஸ்வாட்னா உங்களுக்கு தெரியும் வால், அண்ட் லேன்ஸ்னா ஒன்றும் இல்லை ஈட்டின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து சண்டை போட போகும்போதெல்லாம் ஸ்வாட் லேன்ஸ்லாம் எடுத்துட்டு போவாங்க இல்லையா. இன் ஆர்மோஸ்ட் ஷார்ட் ரொமான்ஸ், சரிங்களா. ஸோ ஸ்வாடு லேன்ஸ் எல்லாம் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டத்துக்கு போறோம். ஸோ ஆர்மோஸ்ட் ஷார்ட் ரொமான்ஸ்னா ஒன்றும் இல்லை, அவங்க வீரத்தை தான் கொஞ்சம் இது பண்ணி எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போலாமா. இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவால்ரி அகெயின். ஸோ வீரமான போர் வீரர்கள் இருந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. லாங் அகோ இன் மேன்ஸ் ஹிஸ்டரி, இத மனிதர்களுடைய ரொம்ப பின்தங்கிய காலத்துல, சரிங்களா, ரொம்ப முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. when to fight for a righteous cause and wanted again considerable applause, சரிங்களா. ஒரு நியாயமான சில விஷயங்களுக்காக போர் செஞ்சு மக்கள் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயங்களையும் பாராட்டுகளையும் பெற்ற காலம் அது அப்படின்னு சொல்றாங்க. Then it was mainly for show, love and glory. அது எப்படி இருக்குன்னா அவங்க வீரத்தை ஷோகேஸ் பண்றாங்க. தென் அவங்களுடைய லவ், சரிங்களா, அவங்க நாட்டு மேல அவங்க வச்சிருந்த பற்று, லவ், அந்த மாதிரி ஒரு போர்ல ஒரு பேட்டில்ல வந்து அதை ஷோகேஸ் பண்றாங்க. அவங்க நாட்டினுடைய க்ளோரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ பேரும் புகழும். தென் they deemed themselves being worthy. ஸோ அதுக்கெல்லாமே அந்த வீரத்துக்கு அவங்க ஒர்த்தானவங்க, அவங்க தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மேடன். ஸோ அந்த காலத்துல நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஒரு அரசர் வந்து ஒரு கேர்ளை வந்து மேரேஜ் பண்ணணும்னா போயிட்டு அதுல காம்படிஷன், ஒரு பிரின்சஸை வந்து மேரேஜ் பண்ணணும்னா காம்படிஷன் எல்லாம் வைப்பாங்க. அதுல போயிட்டு ஜெயிக்கணும், அதுல தகுதியானவங்களுக்கு தான் அந்த பிரின்சஸ் வந்து மேரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை வந்து நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீரம் இதெல்லாம் இருக்கு ஷோகேஸ் பண்றாங்கன்னா ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணோட மனசை வந்து கேப்சர் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லலாம். விச் வாஸ் தி மோஸ்ட் டிசைர்ட் பிரைஸ் லேடன்ஸ். அந்த காலத்துல ஒரு அழகான பொண்ணோட மனசை கேப்சர் பண்றதுதான் ரொம்ப வேல்யூபிளான பிரைஸா வந்து கருதப்பட்டுச்சு. சரிங்களா, அவங்க வீரத்துக்கும் அவங்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் வந்து அந்த கேர்ள் தான், சரிங்களா, அந்த பிரின்சஸை ஜெயிக்கிறது தான் வந்து ஒரு ப்ரைஸாவே அங்க அந்த காலத்துல இருந்துச்சு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. they would strike heavy blows on all of their opponents and foes. ஸோ ஆப்போனன்ட்ஸ்னா நம்ம ஆப்போசிட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபோர்ஸ்னா எதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ எனிமின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனிமியும் ஆப்போனன்ஸையும் எதிர்த்து ரொம்ப வீரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. in a 1-to-1 combat defeating death as crowds watched with abated breath. சரிங்களா, 1-to-1னா வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போருக்கு நடுவுல அந்த பீப்புள்ஸ்லாம் எப்படி பாக்குறாங்களாம், ஒரு பதற்றத்தோட பெருமூச்சோட பார்ப்பாங்க இல்லையா அந்த ஒரு ஃபைட்டை. அதுதான் இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. எஸ் இட் வாஸ் ஃபார் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் யோர். அகெயின் திரும்ப என்ன சொல்றாங்க, முன்னொரு காலத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. தட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் டு த ஃபோர். ஸோ அந்த தைரியமும் அந்த வலிமையும் முன்னாடி வருது. where there was this life and death struggle, such issues at hand the knights would juggle. சரிங்களா. ஸோ அந்த காலத்துல வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டத்தை எல்லாத்தையும் அந்த நைட்ஸ், அந்த போர் வீரர்கள் அவ்வளோ சாதுரியமா வந்து மேற்கொண்டு சமாளிச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதான் சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் தேர் கண்ட்ரி, ஃபெய்த் அண்ட் கிங். அவங்களுடைய கண்ட்ரிக்காகவும் நாட்டு மேல அந்த பற்றுக்காகவும் அவங்களுடைய கிங்குக்காகவும் அந்த போர் வீரர்கள் ஃபைட் பண்றாங்க இல்லையா. ஸோ அதான் சொல்றாங்க, நோபல் இம்ப்ரெஷன்ஸ் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட்ஸ் வுட் ரிங். ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபைட் பண்ணும்பொழுது அந்த பீப்புளுக்கு மத்தியில ஒரு அவங்களுடைய அபிப்பிராயத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா. that even through the ages are held in high esteem, those knights in shining armor do now all seen. ஸோ இந்த 2 லைன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்த காலங்கள் கடந்து நிறைய காலங்கள் கடந்து இப்ப வந்தாலும் அந்த மாதிரியான வீரமான கதைகள் எல்லாமே இன்னைக்கும் வந்து போற்றப்படுது இல்லையா. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க இப்ப கட்டபொம்மனுடைய கதை, வேலுநாச்சியார் கதையெல்லாம் நம்ம இப்ப படிக்கிறோம் இல்லையா, அவங்க எவ்வளவு வீரமா வாழ்ந்திருக்காங்க, என்னென்ன செய்யலாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இங்க சொல்ல வராங்க, இன்னைக்கும் அந்த கதைகள், வலிமையான கதைகள் எல்லாமே சொல்லப்படுது. இன்னைக்கும் வந்து அந்த காலங்களை வந்து ஒரு பெருமையான காலங்களா நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. there are many legends based on their heroic exploits, a legacy of tales which have been told with much adroit. சரிங்களா. ஸோ ஒரு வீரனும் தனித்துவமா இருப்பாங்க இல்லையா, ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க. சரியா, ஒவ்வொரு செயலுக்காக அவங்க ஃபேமஸ் ஆகியிருப்பாங்க. ஸோ கட்டபொம்மன் எதுக்கு ஃபேமஸ் ஆனாரு, அவர் வந்து வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆனாரா. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டயலாக், ஃபேமஸான டயலாக் மூலியமா தானே அவர் எல்லாருக்கும் தெரியப்பட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ்க்கும் வந்து ஒரு தனித்தனி ஸ்டோரி இருக்கும் இல்லையா அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கான. ஸோ அந்த கதைகள் எல்லாம் இன்னைக்குமே வந்து ரொம்ப
நம்ம ரசிச்சுட்டு வரோம் இல்லையா, கேட்டுட்டு வரோம் இல்லையா, ஸோ அதான் சொல்ல வராங்க. Highlighting aspects of human wisdom related to virtue and vice and the lessons to be learned are those of goodness and sacrifice. பாருங்க, ஒரு நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை நம்ம படிச்சுட்டு வரும்பொழுது, அவங்களுடைய கதைகளை நம்ம படிச்சுட்டு வரும்போது அந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதுல இருந்து நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிறோம் சரிங்களா, அதுல இருந்து நல்ல விஷயத்தையும் தியாகங்கள், அவங்க எதுக்காக தியாகம் செஞ்சாங்க, என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு நல்ல விஷயத்த எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. Then history usually repeats itself time and again. As it often happens, a situation comes when we were asked to do something for a just cause and acting with chivalry we shouldn't pass. சரிங்களா, இந்த பேரால என்ன சொல்ல வராங்கன்னா, ஹிஸ்டரி வந்து தன்னை தானே ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஏஜ் ஆஃப் சிவால்ரின்ற ஒரு ஹிஸ்டரி, அந்த ஏஜ் வந்து திரும்பவும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி ரிப்பீட் ஆகும்? ஸோ ஒரு காலம் வரலாம், ஒரு நேரம் வரலாம், நம்மளும் ஒரு நியாயமான விஷயத்துக்காக போராடக்கூடிய நேரம் வரும். அப்ப நம்ம அமைதியாவே இருந்துடக்கூடாது சரிங்களா. ஸோ நம்ம நல்ல விஷயங்களுக்காக தைரியமா, சிவால்ரினா தைரியத்தோட போராடணும் சரிங்களா, அததான் இங்க சொல்ல வராங்க. ஸோ இதை எழுதினவங்க ஜார்ஜ் ப்ரோகோஸ். ஸோ இவங்களை பத்தி பார்க்கலாமா. George Crocus was born on 30th June 1951 in Samos, Greece, and now lives in Melbourne, Australia. ஸோ அவர் பிறந்தது வந்து கிரீஸ் சாமோஸ் ஏரியால. ஸோ இப்போ ஆஸ்திரேலியால மெல்போர்னில் வசிச்சுட்டு இருந்தாராம் சரிங்களா. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy and spiritual aspects of life. இது பார்த்துக்கோங்க, எந்தெந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் இவர் செலக்டிவா எழுதிருக்காங்கன்னா, நேச்சர், சயின்ஸ், பிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி நிறைய எழுதிருக்காங்க. He has studied Eastern and Western religions. இவரை பத்தி நிறையவே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜியஸை பத்தி படிச்சிருக்காங்க. அண்ட் அசோசியேட்டட் philosophy for over 35 years கிட்ட பிலாசபியோட ஒருங்கிணைஞ்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாஸ் ப்ராக்டிஸ்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷனும் இவருக்கு தெரியும் சரிங்களா. இவரை பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. விச் ஒன் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். தென் கிளாசரி பார்க்கலாமா. அபிட்டட்னா அன்பிளசண்டான ஒரு, நம்மளுக்கு பிளஷர்ஃபுல்லா இல்லாம அன்பிளசண்டா இருக்கிற ஒரு திங். தென் இம்ப்ரெஷன்ஸ்ன்றது ஃபீலிங், ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தவங்களுக்கு இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா, ஒரு குட் ஆர் பேட் எப்படி வேணா இருக்கட்டும். ஸோ ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனை தான் சொல்றாங்க. தென் எக்ஸ்ப்ளோய்ட்ஸ்னா அட்வென்ச்சர் சரிங்களா, சாகசங்கள் அட்வென்ச்சர். தென் அட்ராய்ட்னா என்னது, கிளவர் ஆர் ஸ்கில்ஃபுல் சரிங்களா. லேன்ஸ்னா a long weapon with a wooden shaft and a pointed steel head formerly used by a horseman in charging சரிங்களா. ஸோ தான் ஈட்டி மாதிரி சொன்னோம் இல்லையா, ஸோ அதை தான் சொல்ல வராங்க. சிவால்ரி the medieval mighty system which is religious, moral and social code. ஓகேங்களா, சிவால்ரினா ஒரு ஏஜை சொல்ல வராங்க. மிடிவல்னா மிடிவல் ஏஜ்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரியில படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏஜ்ல எப்படின்னா வீரமான போர் வீரர்கள்லாம் இருந்தாங்களாம். அவங்களுடைய சோசியல் லைஃப் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரிலீஜியஸா இருக்கும், ரிலீஜியஸ் மாரல்ஸ் இருக்கும். தென் அவங்க சோசியல் கோட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை தான் இங்க நம்மளுக்கு ஒரு போயமா கொடுத்துருக்காங்க. தென் அங்க புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். When to fight for a religious cause, righteous cause, one did again considerable applause. When will one get an applause? எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும்? One will get applause when they fight for a righteous cause. ஓகேங்களா, சரியான காரணத்துக்காக அவங்க போராடும் பொழுது. ஸோ இதெல்லாம் மாரல் விஷயம் வச்சுக்கலாம். மாரலுக்காக, சரியான மாரல் விஷயத்துக்காக அவங்க போராடும் போது அவங்களுக்கு அப்ளாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின், and in fighting for their country, faith and king, noble impressions on people's minds would ring. ஸோ வாட் டஸ் நோபல் இம்ப்ரெஷன் மீன்? நோபல் இம்ப்ரெஷன்னா என்ன? ஒரு நல்ல அபிப்பிராயம், அந்த வீரர்களை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த பீப்புள்ஸ்க்கு மனசுல இருக்கு இல்லையா, பதியுது இல்லையா, அதுதான் சொல்றாங்க. A noble impression means good, honorable and lasting impact on people's minds. சரிங்களா. Who can leave a noble impression? யாரு? People who fight bravely for their country, faith and king can leave a noble impression. அந்த போர் வீரர்கள் தான் இங்க சொல்றாங்க. Third question, there are many legends based on the heroic exploits, a legacy of tales which have been told with much adroit. What does heroic exploit means? ஹீரோய்க்கான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மீன்ஸ் பிரேவ், தைரியமாகவும் கரேஜியஸான ஆக்ஷன்ஸ் அண்ட் செயல்களை தான் இங்க வந்து சொல்றாங்க சரிங்களா. ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மீன்ஸ் பிரேவ் அண்ட் கரேஜியஸ் ஃபீட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். வாட் ஆர் லெஜெண்ட்ஸ்? லெஜெண்ட்ஸ்னா யாரு? லெஜெண்ட்ஸ் ஆர் ட்ரெடிஷனல் ஸ்டோரிஸ் அபவுட் ஹீரோயிக் பீப்புள் ஆர் ஈவெண்ட்ஸ் தட் ஆர் பாஸ்ட் டவுன் த்ரூ ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஜென்ரேஷனா நம்ம ஸ்டோரிஸ் படிச்சுட்டு வரோம் இல்லையா வீரர்களை பத்தி. ஸோ அதுதான் இங்க லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாமா. பாருங்க, who with a sword or lance in armor out romance. பாருங்க, ஸ்வாட்னோடனே ஸ்வாட் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க மைண்ட்ல இமேஜினரியா வந்துட்டு போகுது இல்லையா. ஸோ ரொமான்ஸ்னாலும் உங்களுக்கு அந்த இது ஒரு வீரமா இருக்கிறது தான் இங்க சொல்றாங்க. ஆர்மோர் ஷார்ட் ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ
இது எல்லாமே நம்ம மைண்ட்ல ஒரு கிளான்ஸ் வந்து போற மாதிரி இருக்கும், நம்ம இமேஜின் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் அன் இமேஜரி. ஸோ அல்யூஷன் பாருங்க, அல்யூஷன்ன்றது வந்து இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவால்ரி லாங் எகோ இன் மேன்ஸ் ஹிஸ்டரி. இங்க பாருங்க ஏஜ் ஆஃப் சிவால்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட், பிளேஸ், ஒரு பிலாசபி, ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரி பர்டிகுலரா சொல்லும் போது அது அல்யூஷன் சொல்லுவோம். இங்க வந்து ஏஜ் ஆஃப் சிவால்ரினா அந்த வீரமான காலங்கள், சரிங்களா, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ இட்ஸ் அன் அல்யூஷன். இங்க பாருங்க லாங் அகோ இந்த மேன் 15 நீங்க இமேஜின் பண்ணிருப்பீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி, அதுதான் இங்க. தென் பாருங்க அலிட்ரேஷன் இருக்கு, டிடி டபிள்யூ. தென் நிறைய அலிட்ரேஷன் இருக்கும், டபிள்யூ டிஃபீங் டெத், தென் கரேஜ் கேம். ஸோ லைஃப் அண்ட் டெத் பாருங்க, லைஃப் அண்ட் டெத் ரெண்டு முரண்பாடான விஷயங்களை சொல்லும்போது இட்ஸ் அன் ஆக்சிமோரான். தென் பாருங்க அலிட்ரேஷன் தான் இந்த போம்ல நிறைய வருது, தட் த்ரூ தி தென் ஹெல்த் அண்ட் ஹை இஸ் அன் அலிட்ரேஷன். இங்க ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே அலிட்ரேஷன் தான்ப்பா. ஸோ நம்ம இந்த ஏஜ் ஆஃப் சிவால்ரி இந்த போம் முடிச்சாச்சு. உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இந்த போம் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.